ஹலோ வணக்கம் அனைவருக்கும். ஸ்டாண்டர்ட் 10 உடைய பிரேசல் வேர்ப்ஸ் படிக்க போறோம். 2 இடத்துல இருக்கு, 2 இடத்துலையும் டவார்னு படிச்சு முடிக்க போறோம். சரியா? ஸோ சென்டென்சஸ் உடைய இருக்குது நமக்கு. அதனால சென்டென்சஸோட இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிரேசல் வேர்ப்ஸ். ஆன் த பால் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்லங்க, இதுல இருந்து படிச்சிருவோம். சரியா? கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். ஸ்டாண்டர்ட் 10க்கானது the cat is out of the bag அப்படின்னு என்ன அர்த்தம்? சீக்ரெட்டை வெளியே விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் என்ன அர்த்தம்? முன்னாடி காலத்துல வந்துட்டு ஒரு பிக்ஸை வந்துட்டு வாங்கி விற்பாங்களாம், பன்றிகளை வாங்கி விற்பாங்க. அப்போ அந்த பன்றிகள் ரொம்ப காஸ்ட்லி. இப்போ பன்னியை வந்துட்டு வைக்கும்போது ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேகுக்குள்ள கேட்டை வச்சிருவாங்களாம். சரி, பேகுக்குள்ள கேட்டை பூனையை வச்சு இந்த பூனையை வந்து கொடுத்துருவாங்களாம். பன்னிய உள்ள வைக்காம அந்த பேகுக்குள்ள பூனையை வச்சு கொடுத்துருவாங்களாம். இப்ப விற்கிறதுக்கு அந்த பையை கொடுக்கும்போது காசை வாங்குறாங்க, பையை கொடுக்குறாங்க. அப்ப கேட் டக்குன்னு வெளியே வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க. கேட் வெளியே வந்துட்டுன்னா the cat is out of the bag. ஸோ கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் என்ன அர்த்தம்? சீக்ரெட் வெளியே வந்துட்டுன்னு அர்த்தம். the secret is out. சீக்ரெட் வெளியே வந்துட்டு அப்படிங்கிறது தான் the cat is out of the bag. புரிஞ்சா? ஸோ ஒரு சீக்ரெட், ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்க, ஒருத்தங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க. பன்னிக்கு பதிலாக பன்னிக்கு பதிலாக கேட்டை கொடுக்குறோம். டக்குன்னு அந்த கேட்டு பேக்கை விட்டு வெளியே வந்துடுது அப்படின்னா சீக்ரெட் வெளியே வந்துடுதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் இன் ப்ளூ மூன்னா ரொம்ப ரேர். மூணு வந்து ப்ளூவா தெரியாது. ரொம்ப ரேரான ஒரு கெமிக்கல் அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ப்ளூவா தெரியுமா. ஸோ ஒன்ஸ் இன் ப்ளூ மூன்னா ரேர் ஈவெண்ட். ரைட்டா? அடுத்து ஆன் த பால். ஆன் த பால்னா கம்பீட்டன்ட், சிச்சுவேஷனை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே படிச்சுக்கிறோம். ஆன் த பால்னா பாசிட்டிவ். சரியா? ஆன் த பால்னா என்ன அர்த்தம்னா அவங்க தான் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க, தெளிவா நடந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆன் த பால். சரியா? இதெல்லாம் வெறும் ஃப்ரேஸ் தான். விசிட் த கண்ட்ரி சைட்னா என்னது? அதே மீனிங் தான். அண்டர் த ஸ்டேஷனால அதே மீனிங் தான். ஸோ அதை தான் எக்ஸாம்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம். அடுத்து இங்க ரேன் அவுட் ஆஃப்னா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, எம்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸாஸ்டட், ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு. ரேன் அவுட் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர்னா ஃபுட்டு வாட்டரும் முடிஞ்சிடுச்சு, எம்டி ஆயிடுச்சு. அதான் ரேன் அவுட் ஆஃப். சரியா? ரேன் அவுட் ஆஃப்னா என்ன ஆயிடுச்சு? எம்டி ஆயிடுச்சு. கோ அவே அப்படின்னா லீவ். இது ஈஸி, இது சிம்பிள். கோ அவேனா அவேனாலே தள்ளி போடுதுங்க. ஸோ கோ அவேனா நீங்க கிளம்புங்க அப்படின்னு அர்த்தம். ரன் அவுட் ஆஃப் அப்படின்னா எம்டி ஆயிடுச்சு, எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரன் அவுட் ஆஃப் அப்படின்னா எம்டில எக்ஸாஸ்டட். சரி, கம்பீட்டன்ட். கம்பீட்டன்ட் அப்படின்னு அர்த்தம் ஆன் த பால். கம்பீட்டன்ட் ஆன் த பால் இப்போ தான் பார்த்தோம். ஆன் த பால்னா கம்பீட்டன்ட், அதாவது நல்ல சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுதான் கம்பீட்டன்ட். அடுத்தது கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். ஸோ குரல் சவுண்டா இருந்துச்சு, குரல் நல்லா சத்தமா இருந்துச்சுனால என்ன அர்த்தம்? கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இது பண்ணும்போதோ தெரியும், அவங்க ஒரு கொஸ்டின் தப்பா சொல்றாங்கன்னா ஈஸியா குரலை காமிச்சு கொடுத்துரும். ஏன்னா குரல் டவுன் ஆயிடும். ஸோ பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப் அப்படின்னா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். வாய்ஸ் நல்லா சத்தமா வருதுன்னா கான்ஃபிடென்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம், நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பினா ஓவர் த மூன். ஓவர் த மூன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிதக்குறாங்க, அப்படியே மிதக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். மென்டலி அஜைல், மென்டலி ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க அப்படின்னா ஷார்ப் அஸ் அ டேக். டேக்னா என்னதுன்னா ஆணிங்க. ஆணி, ஆணி இருக்குல்ல, நெயில்ஸ், நெயில்ஸ், அதுதான் டேக். ஸோ ஷார்ப் அஸ் அ டேக்னா ஆணி மாதிரி ஷார்ப்பா இருக்காங்கன்னா மென்டலி அவங்க அஜைலா இருக்காங்க, மென்டலி குவிக்கா இருக்காங்க, மென்டலா ப்ராப்பரா யோசிக்கிறாங்க, மென்டலா ஷார்ப்பா இருக்காங்கன்னு அர்த்தம். லிசன் என்னதுன்னா லெண்ட் அண்ட் இயர்னா காது கொடுக்கிறது. சரி, காதை குடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் லெண்ட் அண்ட் இயர். ஸோ கம்பீட்டன்ட் ஆன் த பால். அடுத்தது
வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பேரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க, தங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப்னா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். ரொம்ப ஹாப்பி அப்படின்னா ஓவர் த மூன். மென்டலி அஜைல் அப்படின்னா ஷார்ப் அஸ் எ டாக். லிசன் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னா லெண்ட் அ இயர். லெண்ட் அ இயர். மென்டலி அஜைல் ஷார்ப் அஸ் எ டாக். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பினா ஓவர் த மூன். ஓவர் த மூன். பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப்னா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அடுத்த மீட் பை சான்ஸ் படிச்சிருக்கோம். கம் அக்ராஸ். கம் அக்ராஸ். ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க அர்த்தம். பிரிங் இட் ஆன். பிரிங் இட் ஆன் ஃபேஸ் அ சேலஞ்ச் வித் கான்ஃபிடென்ஸ். ஸோ சத்தம் நான் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன்னா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். பிரிங் இட் ஆன் அக்செப்ட் அ சேலஞ்ச் வித் கான்ஃபிடென்ஸ். ரெண்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்னா வி கெட் அலாங் வித் ஈச் அதர். வி கெட் அலாங் வித் ஈச் அதர்னா நாங்க ரெண்டு பேரும் ஒத்து போவோம், அதான் கெட் அலாங் வித். டு கீப் சம்திங் அப்படின்னா ஹேங் ஆன். ஹேங் ஆன் டு த பேக். இப்ப நான் சொல்றேன் ஹேங் ஆன் டு த பேக், ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பேகை பிடிச்சிக்கோ, நான் திருப்பி வந்துடுவேன்னு அர்த்தம். பேக வச்சுக்கோ. என்னதுடா இது? பேக வச்சுக்கோ, நான் வந்துடுவேன்னு அர்த்தம். சரியா? பேக புடிச்சுக்கோ இல்ல பேக வச்சுக்கோ, நான் வந்து விடுவேன், அதான் அர்த்தம். அதான் ஹேங் ஆன் டு, கீப் சம்திங். ஸோ மீட் பை சான்ஸ்னா கம் அக்ராஸ், எக்ஸசைஸ்னா ஒர்க் அவுட், பிரிங் இட் ஆன்னா அக்செப்ட் சேலஞ்சு, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்னா கெட் அலாங், கீப் சம்திங்னா ஹேங் ஆன் பண்ணிக்கோங்க, கம்பீட்டன்ட் ஆன் த பால், பிகம் மோர் கான்ஃபிடென்ட்னா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ், ஓவர் த மூணு ரொம்ப ஹாப்பி, ஷார்ப் எஸ் அட்டாக்னா ரொம்ப மென்டலி ஷார்ப்பா இருக்குது, லிசன்னா காது கொடுத்து கேட்கறது. சரியா? அடுத்த டேக் ஆஃப்னா தெரியும், ஃபிளைட் டுடே டேக் ஆஃப். அப்படிதானே? கெட் அலாங் வித் இந்த இருக்கு பாருங்க. கெட் அலாங் வித் அப்படின்னு என்ன அர்த்தம்? Venkat felt very happy. Venkat felt happy to get along with the neighbors in the locality. Get along with அப்படின்னா ஒத்து போறது. Friendly relationship. Friendly relationship. ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஷட் டவுன்னா என்னது? கரண்ட் ஷட் டவுன் தான் இங்கே ஷட் டவுன் சொல்றாங்க. ஷட் டவுன்னா ஸ்டாப்பிங் ஆப்ரேஷன்ஸ். ஏதோ ஒன்று நிப்பாட்டிட்டாங்க, ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வார்ம் அப் தெரியும் நமக்கு, எக்ஸசைஸ். வார்ம் அப் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட் போறீங்க, ஒரு ஃபுட்பால் விளையாட போறீங்க, கிரிக்கெட் விளையாட போறீங்க, ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ் போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுவாங்க. சரியா? முடிச்ச உடனே வார்ம் டவுன் பண்ணுவாங்க. ஸோ வார்ம் அப்னா உடம்ப ஹீட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் அந்த எக்ஸசைஸ்க்கு உடம்ப தயார் பண்ணிக்கிறது தான் வார்ம் அப். லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் ஆஃப். லுக் ஆஃப்டர்னா என்னது? டேக் கேர் ஆஃப், பார்த்துக்கிறது. டேக் ஆஃப்டர்னு ஒரு வார்த்தை இருக்கு. டேக் ஆஃப்டர். டேக் ஆஃப்டர்னா ரிசம்பிள். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ரிசம்பிள். டேக் ஆஃப்டர் அப்படின்னா ரிசம்பிள். சரி, அப்போ லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் ஆஃப், டேக் ஆஃப்டர்னா ரிசம்பிள், வார்ம் அப்னா எக்ஸசைஸ் பண்றது, ஷட் டவுன் பண்றதுனா ஸ்டாப்பிங் ஆப்ரேஷன்ஸ், கெட் அலாங் வித்னா கெட் அலாங் வித் அப்படின்னா ஒத்து போறது, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். டேக் ஆஃப்னா ஃபிளைட் டேக் ஆஃப். ரைட், சூப்பர். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸை முடிச்சாச்சு. இப்போ இருக்கிற இந்த இதை வந்து நம்ம ஆன்சர் போட்டுட்டோம். லைட்டாக பார்த்துட்டா போதும், நமக்கு முடிச்சிடும். இதை பிடிச்சு படிக்கும்போது ஈஸியாக முடிஞ்சிருக்கு. நீங்கள் பயப்படாதீங்க. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் மார்க் போகிற ஏரியான்றதுனால தான் பிடிச்சி இப்படி படிக்கிறோம். இதை வந்துட்டு ரொம்ப தெளிவாக படிச்சிருவோம். நம்மளுக்கு இந்த தடவை மார்க் போகாத அளவுக்கு படிச்சிடும். சரியா? இது நம்மளுடைய பெய்டு ஆப்புக்கான, அதாவது பெய்டு டெஸ்ட் சீரீஸ்க்கான டீட்டெயில்ஸு. ஆப்பெல்லாம் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் குரூப்ல தான் நம்ம இதை பண்றோம். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முதற்கொண்டு ஃபுல்லாவே கவர் பண்ணிடுவோம். இதுக்கு ஏற்கனவே நாங்கள் November 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். நீங்க இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு November 1ல இருந்து எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைச்சி விடும். பயப்பட வேண்டாம். ஃபிலிம்ஸ் நம்ம சூப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதே மாதிரி நம்ம மெயின்ஸ் தரமா பண்ணிடுவோம். நம்மளுக்கு ரீசனிங்கும் இருக்குது. ரீசனிங்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 499 ரீசனிங் நீங்க ஜாயின் பண்ணா 499. அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தாங்க. நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா போதும். சரி, புட்டான்னா நம்மளுக்கு தெரியும். புட்டான் வெயிட் அப்படின்னா என்ன அர்த்தம்?
வெயிட் ஆட் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? புட் ஆன்னா இங்க வெயிட் ஆட் ஆயிட்டு வியர் அப்படிங்கிற மீனிங் வரும். புட் ஆன் க்ளோத்ஸ், வேர் அணிந்து கொள்வது, வேர் பண்ணிக்கிறது. ஸோ புட் ஆன் வெயிட் அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா. ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். ஒர்க் அவுட்னா என்னது? எக்ஸசைஸ் பண்றது. சரியா? ஸ்ட்ரெச் அவுட்னாலும் என்ன அர்த்தம்? கை கால ஸ்ட்ரெச் அவுட் பண்றது. கை கால ஸ்ட்ரெச் பண்றது தான் ஸ்ட்ரெச் அவுட். ஒர்க் அவுட்னா எக்ஸசைஸ். வார்ம் அப்னா இனிஷியலா பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். ஒர்க் அவுட் அப்படின்னாலும் எக்ஸசைஸ் தான். ஒர்க் அவுட் தான் ஆக்சுவல் எக்ஸசைஸ். சரியா? ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸோ ஜிம் தான் வந்திருக்கு ஒர்க் அவுட். கீப் அப் வித்னா கீப் அப் வித். இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க, ஐ ட்ரைட் ஏரோபிக்ஸ் செவரல் டைம்ஸ் பட் ஐ குடன்ட் கீப் அப் வித்னா டிராவல் இன் த சேம் ஸ்பீட். கீப் அப் வித் அப்படின்னா அதே ஸ்பீட்ல போறது, அதுதான் கீப் அப் வித். சரியா? கீப் அப் வித்னா அதே ஸ்பீட்ல போறது. ஸோ கீப் அப் வித் மீ, நான் படிச்சுட்டு இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்லா ஃபாஸ்டா படிச்சுட்டு இருக்கேன், இன்னொருத்தர் வந்துட்டு என் அளவுக்கு ஸ்பீடா படிச்சுட்டு இருக்காருன்னா ஹீ கீப்ஸ் அப் வித் மீ இன் ஸ்டடீஸ் அப்படி சொல்லலாம். படிப்புல அவர் என்ன பண்றாரு? என் கூடயே சேர்ந்து டிராவல் பண்றாரு. என் கூடயே சேர்ந்து டிராவல் பண்றாரு, அதே ஸ்பீடுலயே டிராவல் பண்றாரு. அதுதான் கீப் அப் வித். சரியா? பேர்ன் ஆஃப். பேர்ன் ஆஃப். பேர்ன் ஆஃப்னா பேர்ன் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது, பிஃபோர் ஷி ஒர்க்ஸ் அவுட் ஷி வார்ம்ஸ் அப் எவ்ரி டே. நம்மளுக்கு தெரியும். ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஜாக்ஸ் அரவுண்ட் அண்ட் ஜாக் அரவுண்ட் த பார்க். ஷி சேஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பில்ட் அப் குட் லெவல்ஸ் ஆஃப். பில்ட் அப்னா பில்டு தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்த, ஃபிட்னஸ் ரெஜிம் லைக் ஹர்ஸ் வுட் டயர் மீ அவுட்னா மேக் மீ டயர்ட். டயர்ட் ஆக்கிரும், அதான் டயர் அவுட். டயர் அவுட், டயர் ஸ்பெல்லிங் பார்த்துக்கிடுங்க. டயர்ட் ஆக்கிரும் அப்படிங்கிறாங்க, என்னையும் டயர்ட் ஆக்கிரும். மேக் மீ டயர்ட். மேக் மீ டயர்ட் தான் டயர் அவுட். டயர் அவுட். இப்போ புட் ஆன் அப்படின்னா இன்க்ரீஸ் இல்ல வேர் பண்ணிக்கிறது. ஒர்க் அவுட் தெரியும், ஸ்ட்ரெச் அவுட் தெரியும், ரெண்டுமே எக்ஸசைஸ். வார்ம் அப் எக்ஸசைஸ். கீப் அப் வித் ரொம்ப முக்கியமான வார்த்தை. டிராவல் இன் த சேம் ஸ்பீட். நான் படிக்கிற ஸ்பீட்ல படிச்சுட்டானா ஹி கீப்ஸ் அப் வித் மீ இன் ஸ்டடீஸ். கீப் அப் வித். பேர்ன் ஆஃப்னா பேர்ன் பண்ணிக்கிறது. வார்ம் அப் தெரியும். பில்ட் அப்னா வந்துட்டு கட்டி வர்றது, பில்ட் பண்றது. டயர் மீ அவுட்னா டயர்ட் ஆக்குறது. சரி, டயர் மீ அவுட்னா என்ன பண்றது? டயர்ட் ஆக்குறது. ஸோ வார்த்தைகள் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் செட்ல படிச்சாச்சு. முதல் செட்டை முடிச்சாச்சு, இன்னும் ஒரு செட் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா ஃபினிஷ்ட். இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். முடிச்சிடலாம். எதுக்கு நம்ம உடச்சு இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா, அப்படின்னா நீங்க கொஞ்சம் பார்ப்பீங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்காது அப்படிங்கிறதுனால தான். சரியா? ஸோ சேர்த்து மொத்தமாக ஒரே வீடியோவை போடுவோம், 10th 11th 12th சேர்த்து. பட்டு இப்போதைக்கு தனியாக 12th வீடியோ போட்டிருக்கோம், 11th வீடியோ போட்டிருக்கோம், 10th இந்த போட்டிருக்கோம். ஸோ இதை சேர்த்து வச்சு பாருங்க. கோ ஃபார் ரொம்ப தூரம் போயிட்டான்னா சக்சீட் ஆயிட்டான்னு அர்த்தம். ப்ளோ அப்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிட்டு. ஷோ அப்னா ரிவீல். ஷோ அப் டு த பார்ட்டி அப்படின்னா பார்ட்டிக்கு வந்துரு, பார்ட்டிக்கு வந்து முகத்தை காமி, அதான் ஷோ அப். சரி, கால் ஆன்னா விசிட், கால் ஆஃப்னா கேன்சல். கால் ஆஃப்னா கேன்சல். பிரேக் ஆஃப்னா ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ படிச்சுக்கிறோம், ஃபினிஷ்னே படிச்சுக்கிறோம். பிரேக் ஆஃப்னா உடையிறது அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. சரி, பிரேக் ஆஃப். அடுத்து நக்கிள் அண்டர்னா உடஞ்சிட்டுன்னு அர்த்தம். நக்கிள் அண்டர். பிரேக் ஆஃப்னா சப்மிட் போட்டு நக்கிள் அண்டர் ஃபினிஷ் போடலாமா? போட முடியாது. நக்கிள் அண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெண்ட் அண்டர் ஒன்னு இருக்கு, நக்கிள் அண்டர் ஒன்னு இருக்கு. நக்கிள் அண்டர் என்ன கொடுத்துருக்காங்க? சப்மிட் போடுறது. நக்கிள் அண்டர்னா இதுதான், என் மொழிக்கு கீழே ஒருத்தனை வச்சிருக்கேன் அப்படின்னா அவன் எனக்கு கீழே. நக்கிள் அண்டர் சப்மிட், எனக்கு கீழேன்னு அர்த்தம். சரியா? ஒருத்தன் எனக்கு கீழே இருக்கான், என்னை விட சப்பார்டினேட், அவன் தான் நக்கிள் அண்டர். கோ ஃபார்னா சக்சீடு. ப்ளோ அப்னா வெடிச்சிடுதுன்னு அர்த்தம். ஷோ அப்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கோம்? ரிவீல்னு சொல்லியிருக்கோம். கால் ஆன்னா விசிட். பிரேக் ஆஃப்னா
ஃபினிஷ், பிரேக் ஆஃப்னா ஃபினிஷ், நக்கிள் அண்டர் சப்மிட். இன்னும் ஒரே ஒரு தடவை. கோ ஃபார்னா சக்சீடு, ப்ளோ அப்னா எக்ஸ்ப்ளோர்ட், வெடிஜிட், ஷோ அப்னா ரிவீல், காலான விசிட், பிரேக் ஆஃப்னா ஃபினிஷ், நக்கிள் அண்டர்னா நக்கிள் அண்டர் அப்படின்னா சப்மிட், நக்கிள் அண்டர் சப்மிட். அடுத்த செட். புட் ஆன்னா வேர் பண்ணிக்கிறது நம்ம பார்த்தோம். இன்னொன்னு ஆட் பண்றதுங்கிற மீனிங். வாக்க வேணா கிளம்புன்னு தள்ளி போறது. டைம் அவுட்னா பிரேக். கம்மின்னா என்ன அர்த்தம்? என்டர் தெரியும் நம்மளுக்கு. ட்ரை அகெயின் தெரியும். கோ ஆன்னா கண்டினியூ. கோ ஆன் பண்ணுன்னா கண்டினியூ. இந்த சப்பையான இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் தான். இந்த ஏரியாவை நம்ம ஈஸியா படிச்சிடலாம். மேல ஒரு 15 இருக்கு, அதையும் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு படிக்க வேண்டிய ஒரு பெரிய போர்ஷனுக்கு ஒரு கும்பலை போட்டு முடிச்சிடும். ஏன்னா இதுல ஈஸியா உங்களுக்கு மார்க் போகும். அதுல மார்க் போகாதபடி பாத்துக்கிடுங்க. ஃப்ரேசஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் தாங்க. அந்த மாதிரி அது அந்த ஒரு கடல். அதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு கிராமர்ல மார்க் போகாது. 60க்கு 60 நம்ம கவர் பண்ணிடலாம். இங்கிலீஷ்க்கு நான் சொல்ற மாதிரி ஒரு 2 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க. ஓரம் ஒதுக்கி வைக்காதீங்க. ஒரு மற்ற சப்ஜெக்ட்லாம் படிச்சு போர் அடிக்கும் போதாவது இதை எடுத்து படிங்க. பிகாஸ் உங்களுக்கு கண்டிப்பா இது தேவைப்படும். தேவைப்படாம இருக்கவே இருக்காது. எரர்ஸ், ஏகப்பட்ட எரர்ஸ் இருக்குது. ப்ரோனோன்லாம் நம்ம படிச்சோம்னா வண்டியா நம்ம படிக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிடுங்க. அப்பப்போ போடுற கிளாஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே படிச்சிடலாம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு லேட்டா தெரியுறதுனால, சார் லேட்டா தான் சார் தெரிஞ்சு, லேட்டா தான் தெரியுதுங்கிறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. மற்றபடி கிளாஸ்ல ஏதாவது ஃபீட்பேக் சொல்லுங்க. நானும் கமெண்ட் பார்க்குறேன், எங்கேயுமே எந்த கமெண்ட்டுமே வர மாட்டேங்குது. ஸோ ஏதாவது ஃபீட்பேக் நல்லது இருந்தாலும் சொல்லுங்க, கெட்டது இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க சொன்னாலே எனக்கு போதுங்க. தேங்க்யூ, டாட்டா.